பரந்தூர் விமான நிலைய விவகாரத்தில் நிபுணர் குழுவின் அறிக்கையை வெளியிடாமல் மூடி மறைத்தது ஏன் என்று தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் பே சண்முகம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து செய்யப்படுவதாக நேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அறிவித்த நிலையில் அதற்கு ஆதரவாகவும் எதிராகவும் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் கடந்த ஆட்சியில் திமுகவோடு கூட்டணியில் இருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தற்போது தாவேகாவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு தருகிறது. ஒரு மிக முக்கியமான கேள்வியை எழுப்பியிருக்கிறது. அதில் மச்சேந்திரநாதன் ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட நிபுணர் குழுவின் அறிக்கையை திமுக ஆட்சி காலம் முழுவதுமாக வெளியிடாமல் மூடி மறைத்தது ஏன் என்று தற்போது அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பரந்தூர் விமான நிலையம் அமைப்பு தொடர்பாக மச்சேந்திரநாதன் ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் நிபுணர் குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அந்த நிபுணர் குழு அளித்த பரிந்துரையின் அடிப்படையில் தான் இந்த இடம் தேர்வு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அந்த குழுவை வெளிப்படுத்தாமல் இருந்ததற்கான காரணம் என்ன என்று தற்போது பே சண்முகம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இன்று சட்டமன்றத்தில் காரசார விவாதம் இரு கட்சிகளிடத்திலும் நடைபெற்ற நிலையில் தற்போது தோழமை கட்சியாக பார்க்கப்படக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி தரப்பில் இந்த கேள்வி முன்வைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே திருப்புகழ் கமிட்டி தொடர்பாக அந்த அறிக்கையை ஏன் வெளியிடவில்லை என்று பலரும் கேள்வி எழுப்பிய நிலையில் தற்போது மச்சேந்திரநாதனுடைய அறிக்கை தொடர்பாக தற்போது தோழமை கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தரப்பிலிருந்து தற்போது கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் பே சண்முகம் இந்த கேள்வியை முன்வைத்திருக்கிறார். திமுகவை நோக்கி இந்த கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் திமுக வெளிப்படையாக நடந்து கொள்ளவில்லை. இந்த அறிக்கையை மறைக்க வேண்டிய அவசியம் அரசுக்கு ஏன் ஏற்பட்டது என்பதை வெளியிட தயாரா என்றும் அவர் கேள்வியாக முன்வைத்திருக்கிறார். கடந்த ஆட்சியில் பலமுறை வற்புறுத்திய பிறகும் பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதற்கான சாத்திய கூறுகள் குறித்த ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட மச்சேந்திரநாதன் ஐஏஎஸ் தலைமையிலான குழு அறிக்கையை திமுக அரசு வெளியிடவில்லை என்றும் அதற்கு காரணம் என்ன என்றும் தற்போது அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார்.